வெற்றி மீது வெற்றி வந்து என்னை டிக்கெட்டு. டேய் மாதவா, என்னோட நிலைமை பாத்தியாடா? கருவேப்பிலையில இருந்து தொடப்பக்கட்ட வரைக்கும் சுமக்க வேண்டியிருக்குடா. இது பரவாயில்லடா, பெரிய பெரிய தலைவர்கள்லாம் கக்கூஸ் எல்லாம் கழுவி இருக்காங்க. அதனால நீ இதெல்லாம் கத்துக்கிட்டது தப்பில்லைன்னு அந்த கதாசிரியர் சொல்றான்டா. வந்த கோவத்து கத்தி கத்தி உருவி கையை அறுத்துக்காதரா. எவனாவது ஏதாவது பேசிட்டு போறான், எக்கு தப்பா பேசி ஏதாவது மொழி பிரச்சனை மாட்டிக்காத. பகான் பகான் இல்லடா, பெஹன். பெஹன் பெஹன் பெஹன். நீ பேசுறது பயங்கர சொதுப்பல்ல. எங்கேயாவது மாட்டிக்கிட்டு தர்மடி வாங்க போறேன். டேய், இந்த இந்தியில் தான்டா காலனியே கலக்கணும். இது போதும்டா மச்சான். சப்ஜா சம்ஜாகம் அண்ணா, சீக்கிரம் போங்க. அது மணிக்கு தான் போயிருப்பாங்க, பிடிச்சிடலாம். எங்களுக்கு தெரியும். இவன் தான் இந்த காலனிக்கு மொத்த கான்ட்ராக்ட், பொண்ணுங்களை டாவடிக்கிறதுக்கு. டக்கு டக்கு முதல்ல காலனியில நல்ல பெரியடு, அப்புறம் நாட்டை திருத்தத்தை பத்தி யோசிக்கலாம். ஏய், நிர்மலான்னு ஒரு டீச்சர் இருக்காங்க தெரியுமா? அவங்க கிட்ட டைம் கிடைக்கும் போதெல்லாம் பேசி செட்டப் பண்ணிக்கோ. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கோது ஒரு நாளைக்கு யூஸ் ஆகும். நான் ஒண்ணு அந்த மாதிரி ஆள் இல்லப்பா. பின்ன நான் மட்டும் அந்த மாதிரி ஆளா? டேய் சிவராமா, ராம்சிங், ராம்சிங்ஜி, அந்த டீச்சர் இருக்காங்களே, அவங்க ஒரு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற மெக்கானிக்க லவ் பண்ணிட்டு 2 பேரும் வீட்டையும் பகைச்சுக்கிட்டு ரிஜிஸ்டர் மேரேஜும் பண்ணிக்கிட்டு இங்க வந்து குடியிருக்குதுங்க. அது எந்த வகையில் எனக்கு யூஸ் ஆகும்? தாய் வீட்டுக்கு ஈக்குவலா தானும் பணக்காரன் ஆகணும்னு சொல்லிட்டு தான் புருஷனை துபாய்க்கு அனுப்பிச்சிருக்கான். சரி, அதனால அந்த டீச்சருக்கு சோப் போடுன்னு சொல்றேன். உன் லட்சியம் என்னடா? வெளிநாடு போய் வேலை செய்யறது என்னடா? அது அந்த டீச்சர் மூலமா நிறைவேறினாலும் நிறைவேறும். பெஸ்ட் ஆஃப் லக். போய் வேலையை பாரு. ஏய் மாதவா, என்னடா பின்னிக்கிட்டு இருக்க நீ? எப்படிடா உனக்கு இந்த ஐடியா எல்லாம் வருது? என்னமோ போடா. டேய் டேய் மாதவா, டேய் டேய் கொஞ்சம் நேரம் டேய். நான் இந்த வெளிநாடு போற ஐடியா எல்லாம் விட்ட, தயவு செய்து என்ன விட்டுரு. டேய், இந்த Dress எல்லாம் உனக்கு பெர்மனன்ட் கிடையாது. மாட்டிக்கிட்டா அவ்வளவுதான். பேசாம நான் சொல்றபடி செய்டா. ஏய், அவங்க வீக் பாயிண்ட் என்னன்னு காட்டுன. வீக் பாயிண்டா? குழந்தைடா. அவங்க வீக் பாயிண்ட் அவங்க குழந்தைதான். கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தை கிட்ட பழகி, அந்த குழந்தை அவங்க அம்மா பார்த்து, அம்மா அம்மா எனக்கு குருகா மாமாவை பார்க்கணும், குருகா மாமாவை பார்க்கணும்னு சொல்ல வையே. மதர் டாக்டர் சென்டிமெண்ட் வச்சு மனசுல புகுந்துட்டு. அருமையான ஐடியாடா. ஏன் டைம் வேஸ்ட் பண்ணோம்? ஒத்தமாங்கிறதுக்கு முன்னாடி சவுதியோ அரேபியாவோ போயிடுறேன். अच्छा मैं चलता हूं। बेटा साहब अब क्या करती है? मम्मी कहाँ है? என்ன ராம்சிங், அதுக்குள்ள எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டு இப்பதான் போனே? आप साइकिल में वंदिंग இப்படி எல்லாம் வேலை சொல்றதுனால உனக்கு ஒன்னும் கஷ்டமா இல்லையே? आप क्या करती है? நீங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் बोलता है। ராம்சிங், உன் தாய்மொழி ஹிந்தி தானே? हाँ जी। அப்படியே பேசும்போது இப்படி தடுமாறுற? हमको कुछ विंक है। विकल। हाँ बेटा, आपका बेटी बहुत अच्छा है। 15 साल पहले 15 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன தம்பி இருந்தான், சோட்டா பாய். பாக்க இந்த குழந்தை மாதிரியே இருப்பான், ஆனா பையன். இப்ப குழந்தையை பார்த்தோம் எனக்கு தம்பி ஞாபகம் வந்துருச்சு. தினம் வந்து இந்த குழந்தையை பார்க்க அனுமதி கிடைக்குமா மேம் சாப்? ராம்சிங், குழந்தைங்கன்னா உனக்கு அவ்வளவு இஷ்டமா? ஜி இத பாரு, நீ எப்ப வேணாலும் என் வீட்டுக்கு வரலாம், ஸ்கூலுக்கு வரலாம், என் குழந்தையோட விளையாடலாம். ஓகே? अच्छा जी। जी आपको पति दुबई में है ना? ஆமா, போய் 2 வருஷம் ஆச்சு. அவருக்கு லெட்டர் எழுதும்போது இந்த கூர்கா பத்தியும் கொஞ்சம் எழுதுங்க. கொஞ்சம் லெட்டர். கண்டிப்பா. जी शुक्रिया। ஏய் இரு, காபி சாப்பிட்டு போ. बेटी போடா. போடாவா? ஐயோ ஏன்டா காலை பிடிச்சா? காலனி பூரா பேசிக்கிறாங்க, ஒரு நேபாளக்காரன் தமிழ்ல பாடுறான் பேசுறான்னுட்டு. என்ன இதுக்காக பாடுற? ஒரு ஜாலிக்கு தான்டா.
நல்ல சீனா பண்ணிட்டு போறது. ஆ, ஆ, இப்ப குளிக்க போறேன். இன்னும் அரை மணி நேரத்துல அங்க இருப்பேன். வச்சிருறேன். ரொம்ப நல்லா இருக்கு. என்ன விலை? விலையா முக்கியம்? எனக்கு நீ தான் முக்கியம். இதுக்காக நான் கடைக்கடையா அலைஞ்சு தெரியுமா? ஐயோ, அப்படி இல்ல. டீச்சர், ஆ, டீச்சர். ஐயோ, ஏன் இப்படி கத்துறீங்க? குழந்தைங்க பயப்படுவாங்கல்ல. கூர்க்கா வந்தானே இங்க. ஏன் இப்படி கோவமா பேசுறீங்க? பட்ட பகல்ல எவனோ ஒருத்தன் வீடு பூந்து என் காஸ்ட்லி படவே திருடிட்டு போயிருக்கான். ஏய், கூர்க்கா, तुम दोनों इधर आया? இங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஆமா, எங்க உன் யூனிஃபார்ம்? என்ன முழிக்கிற? இங்க உனக்கு என்ன வேலை? அது என்ன? இல்லைங்க, அவருக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஆ. அதனால டெய்லி 1 மணி நேரம் இங்க வந்துட்டு போவாரு. ஆஹா, நாங்க உனக்கு சம்பளம் கொடுத்து வச்சிருக்கிறதே இங்க வந்து இந்த குழந்தைகளை கொஞ்சறதுக்காக இல்ல, திருடனை பிடிக்கிறதுக்காக. நீ உன் டியூட்டில கரெக்டா இருந்தீனா பட்ட பகல அக்கா வீட்டுக்குள்ள ஒருத்தன் நுழைஞ்சு 10,000 புடவை திருடிட்டு போயிருப்பானா? இன்னைக்கு இந்த திருடு நடந்திருக்குன்னா அதுக்கு நீதான் காரணம். உன்னுடைய கேர்லெஸ். இன்னும் 1 வாரத்துக்குள்ள நீ திருடனை பிடிக்கல, உன்னை வேலையை விட்டு நிறுத்திடுவேன், வேற கூர்க்காவை வச்சிருவேன். இது ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்லடா. பேருக்கு ஒருத்தனை புடிச்சு திருடன்னு சொல்லிட்டா வாய முடிக்கிறாங்க. ஒரு வாரத்தில் திருடனை புடிச்சு கொடுக்கணும்னு சொல்றாங்கடா. திருடன் என்ன பாக்கெட்ல ஏக்கறான், கேட்டோன்னு எடுத்து வெளிய விடுறது. அவங்க நம்ம அந்த வேலை நிரந்தரமா இருக்குன்னு தோணல. மூர்க்கா வேஷம் போட்டு திருட மாதிரி முழிக்க வேண்டியிருக்குடா. திருட கிடைச்சிட்டா. எங்கடா? எங்க எங்க? திரும்பிப்பா, இங்க பார், நன்றாக கூர்ந்து என்னை கவனித்து பார். நான் தான் அந்த திருடன். ஏய், என்னடா சொல்ற? திருடனை பிடிக்கிற, அடிக்கிற, துரத்துற, இத காலநிலையில இருக்கவங்க பார்த்தா போதும் இல்லடா. போதும். அந்த கேரக்டர் நான் பண்ணட்டா. இங்க பார், கூட்டம் சேர்ந்ததை என்னை விட்டுடு, அப்பதான் நான் ஓட முடியும். இல்லன்னா என் கேரக்டர் ஸ்பாயில் பண்ணிடுவானுங்க. வேணாடா, ஏதாச்சும் பிரச்சனையா இருக்கும். போடா, லைஃப்ல ஒரு த்ரில்லிங் வேண்டாமா? ஸ்கூல் படிக்கும்போது நம்ம ஹெட்மாஸ்டர் பார்த்து பண்ணல. இத பார், நீ நேரா டென்ட்டுக்கு போற, எண்ணெயும் கறியும் ரெடி பண்ணி வைக்கிற, நான் நேரா நைட்டு வீட்டுக்கு டென்ட்டுக்கு வந்துறேன். போ, do as I said, go I say. அதுவா எப்படிடா இப்படி எல்லாம் பின்ற? இன்னும் கணக்குடா இது. என்னமோ போடா. சரியா? சீக்கிரம் வாடா. கிழிஞ்சுதுடா கிருஷ்ணகிரி. உன்னை நம்பி மேக்கப் போட்டோம் பாரு, குரூப்டா மாதிரி தான். டேய், திருட்டு பிடிக்கிறவன் தைரியமா தெம்பா இருக்கணும்டா. சரி, ஆனா நீ வந்து என்ன பிடிக்கிற மாதிரி நடிக்கிற, நிஜமா அடிச்சிட கூடாது. டேய், அது நீடா. உன் கேரக்டரே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறிய. தைரியமா என் பின்னாடி வாடா. பார்க்காம என்ன அப்படியே கட்டி பிடிச்சு திருட திருடன்னு கத்து. கட்டி
குனிஞ்சா போதும் உடனே கும்மு கும்முன்னு கும்பிடுவீங்களே. இப்படி ஆளுக்காலு அடிச்சு அவன் மூஞ்சி மோரக்கட்டை எல்லாம் வீங்கி போச்சுன்னா அப்புறம் யாருன்னு அடையாளம் தெரியாம போயிடும். முதல்ல மோமுடிய கழட்டு. இரு இரு இரு, இந்த காலனில நான் தான் செக்ரட்டரி, நான் தான் முகமுடிய கழட்டுவேன். கரெக்ட். இந்த காலனில கழட்டுறதே இந்த அம்மா தான். கழட்டுங்க. இரு, முகமுடியதான்ப்பா கழட்ட போறேன். இரு இரு. மாதவனா? அதான் மூதேவி. அட பாவி, நீதான் அன்னைக்கு ராத்திரி என் பொண்ணு செயினை திருட வந்தியா? இருக்கும் முழிக்கிற மொழிய பார்த்தா தெரியல. எனக்கு அப்பவே தெரியும், நம்ம காலனி பத்தி நல்லா தெரிஞ்சவன் தான் இந்த காரியத்தை பண்ணிருக்கணும்னு. இல்லைன்னா பட்ட பகல்ல என் வீடு போந்து என் 10,000 ரூபாய் சேலையை திருடி இருப்பானா? திருட்டு பைய முழிக்கிறத பாரு. பகல்லாம் நல்லவனா நடிச்சு எங்களை ஏமாத்திட்டு முதல்ல போலீஸுக்கு யாரோ போன் போடு. போலீஸ் வேண்டாம், திருந்தவ கை கால முடி. ராம் சிங், ஒரு கூர்க்காக்கு சவாலத்தோட என் தாய் எடுத்தால விட மாட்டேன். எடுக்கத்திய சொருகு. கத்தி எடுத்துட்டானா உன்னை குத்தாம விட மாட்டான். பழகிற தோஷத்துக்காக சொல்றேன், நீ தப்பிச்சு ஓடிடு 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 ஓடிடு. என்ன வீரம், என்ன வீரம். குர்கா, வெரி குட் வெரி குட். கை கொண்டா கை கொண்டா 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 கைய. பிரமாதம் பிரமாதம். வெரி குட் வெரி குட். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.